பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, அதாவது இப்ப வீட்டில் அதிர்ஷ்டம் பெருசா நம்ம கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி வஸ்துக்களை வச்சுக்கலாம், அதாவது பொருட்களை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு யோசனை தேவைப்படும் இல்லையா? சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துலலாம் மான் தலையில மாட்டி வைப்பாங்க, மயில் இறகை கொண்டாந்து வைப்பாங்க வீட்டில். அதே மாதிரி அந்த மயில் சில அந்த துத்தம், அதாவது மயில் துத்தம், அந்த 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 இறகெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி கலைப்பொருட்கள் அது நிறைய, ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. குதிரை லாடம், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்ற செல்வ செழிப்பு ஏற்படணும் வீட்டில். அதுக்காக மகாலட்சுமி கிராட்சம் உண்டாகணும், குதூகலமாக இருக்கணும் வீடு, ஒரு குபேரத்துவம் அடையணும். இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் நமக்கெல்லாம் ஏற்பட்டு ஆதி காலத்துல ஒரு நம்பிக்கையா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், சித்தர்கள் சொன்ன அதிசூட்சம விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல நாம் வாழ்கின்ற வீடு வர்ணம் பூசப்பட்டிருக்கிறதாங்கிறது ரொம்ப முக்கியம். அழகா இருக்கும். அங்க சுக்கிரன் நிலை, சுக்கிரன் தாங்க பணம், குரு பணம், சுத்தம் குரு, அலங்காரம் சுக்கிரன். சுத்தமும் அலங்காரமும் ஒரு வீட்டில் இருக்கணும். குருவும் சுக்கிரனும் அங்க குடிகொள்ளணும். இதுதான் சூட்சமான, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சுத்தம்னா என்னங்க, வேற ஒன்றும் இல்லை, குப்பை கூலங்களை வீட்டில் அசுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும், சுத்தமாக இருக்கணும் வீடு. அப்போ வீடெல்லாம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் வீட்டை வடிப்பாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. அப்படின்னா நீட்டாக சாணம் போட்டு மொழி, கூரை வீடாக இருந்தால் கூட தூய்மையாக இருந்தார்கள். இது அந்த வழக்கு இப்போ போகுது. இப்போ காலைல சாப்பிட்ட பாத்திரம் நைட்டில் தான் கழுவுறாங்க, அப்படி போட்டு வச்சிடறாங்க எல்லாத்தையுமே. அது பாத்திரம் விளக்குறதுக்குன்னு கிடப்புல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி வீட்டை தூய்மைப்படுத்திக்கிறது ஒரு விஷயம், வீட்டை அழகுபடுத்தி வச்சுக்கிறது ஒரு விஷயம். நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன், வீட்டை தூய்மையாகவும் அழகாகவும் வச்சுக்கணும் முதல்ல ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாத விஷயங்களை வீட்டில் வச்சுக்க கூடாது. ஓடாத வாட்சி, இந்த மாதிரி பயன்படாத பொருட்களை வீட்டில் வச்சுக்கூடாது. இருந்தால் உடனே ரிப்பேர் பண்ணி செயல்பட விடுங்க. இல்லையா, ஒடிஞ்சு போன பிளாஸ்டிக் பாலி, அதே மாதிரி ஒடிஞ்சு போன சுத்தியல், அதாவது பயன்படாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, பேனாவாக இருந்தால் கூட சரி தான், எல்லாம் தூக்கி கடாச்சிருங்க, இல்லை வெளியாக்கிருங்க, விற்றுருங்க. இல்லை பழைய பிளாஸ்டிக்லாம் இருந்தால் கொடுத்துருங்க. வீட்டில் அதாவது பிரயோஜனம் இல்லாத, பயன்பாட்டுக்கு இல்லாத பொருட்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சிடக்கூடாது. அப்போ பித்தளை பாத்திரம்லாம் எல்லாமே எடுத்து பழக முடியுமாங்க? அதெல்லாம் நீங்கள் வித்திர சொல்கிறீங்களான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் பித்தளை பாத்திரம் பயன்பாட்டுக்கு உரிய நிலையில் இருக்கிறத நான் எதையுமே சொல்லலை. இரும்பாக இருந்தால் கூட சரி தான், இது நாளைக்கு பயன்படுங்கிற மாதிரி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குன்னா வச்சுக்குங்க. இந்த உடைஞ்சு போனது, உளுத்து போனது, இனிமேல் ஆகவே செருப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தூக்கி வீச மாட்டான். அது பாதி தேஞ்சு கீழே போயிருக்கும். அதை எடுத்து கட்டு கட்டி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அபத்தமான விஷயங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், சரிங்களா? இதை அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, உங்கள் பீரோ இருக்கு இல்லையா, காசு பணம் வச்சுக்கிற பீரோ வச்சுக்கிற இடம், காசு பணம் எங்கே வச்சுக்கிறீங்களோ, எந்த டப்பாவில் வச்சாலும் சரி, பீரோவில் வச்சாலும் சரி, அங்கே நீங்கள் எப்பொழுதுமே புரிஞ்சுங்க, முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது மறிக்கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா, அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல, வாரத்தில் 2 முறை வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் மறிக்கொழுந்து வாங்கிட்டு வரணும். நீங்கள் மறிக்கொழுந்து வாங்கிட்டு பீரோவில் வச்சிடணும். ஒன்று. எப்பொழுதுமே ஜவ்வாது, இந்த ஜவ்வாது விளையாட்டான விஷயம் கிடையாது. பார்க்க உங்களுக்கு வெரி சிம்பிளாக இருக்கும். எத்தனையோ சென்ட்டுகள் வந்துருச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க. முக்கூடல் ஜவ்வாதுன்னு ஒரு ஜவ்வாது இருக்குது, ரொம்ப தூய்மையாக இருக்கும். அந்த ஜவ்வாது வாங்கிட்டு
அங்கே வந்து நீங்கள் இதே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் தண்ணீரில் ஒரு வெற்றிலை எடுத்து அந்த ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் போட்டு தண்ணீரில் கொஞ்சம் குழப்பி அந்த எந்த இதில் பணத்தை வைப்பீங்களோ அங்கே கொஞ்சம் தடவி வச்சிடணும். இந்த வாசம், ஜவ்வாது வாசம் அங்கே இருக்கணும். இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது மறிக்கொழுந்தும் ஜவ்வாதும் பீரோவில் இந்த வாசங்கள் கமழ்ந்து கொண்டு இருந்தால், பணம் வைக்க வேண்டிய இடத்துல, நகை வைக்க வேண்டிய இடத்துல இந்த வாசங்கள் கமழ்ந்து கொண்டு இருந்தால், அதே போல் இன்னொரு விஷயம், ஈசானியத்திலையும் உங்கள் வீட்டுக்கு ஈசானிய ரூம்லையும் உங்கள் கன்னி மூளை ரூம்லையும் இந்த வாசங்கள் கமழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வறுமை வராது, செழுமைதான் உருவாகும். அற்புதம், ஆனந்தம்.